அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு தான் இந்த மாவு 1 கிலோ போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். மாவு 1 கிலோவுக்கு உப்பு, கொஞ்சமாக நெய் ஊற்றி, கொஞ்சமாக சமையல் ஆயில் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம இப்போ குருமா செய்ய போகிறோம். அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். குருமா எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னோட ஸ்டைலில் இதை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. நல்ல மணமாகவும் சோயாவும் இருக்கிறது இந்த வேர்க்கடலை தான். அதை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போது நம்ம இதை வறுத்துக்கலாம். சூடாகட்டும். வறுத்த நிலக்கடலை கூட நம்ம சேர்க்கலாம். ஆனால் நம்ம பச்சை வாங்கி நம்ம வறுத்து சேர்க்கும்போது அதோட மணமும் சுவையும் கூடுதலாக இருக்கும். அதுக்காக நான் எப்பயுமே பச்சை கடலை தான் வாங்கி நானே வறுத்து செய்வேன். இது 1/4 கிலோ நிலக்கடலை. இவ்வளோ நமக்கு தேவைப்படாதுங்க. இதில் பாதி இருந்தால் போதும். நாங்கள் 5 பேர் இருக்கோம். அதனால அதுக்கேற்ற அளவை நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் 50 கிராம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை நிலக்கடலை பிடிக்காது, எங்களுக்கு வேர்க்கடலை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது இப்போ அது ஒரு பக்கம் ஆறட்டும். இதுக்கு நம்ம இது கூட என்னென்ன சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 2 துண்டு. இது இப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். இது கூட தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுருக்கேன். அது கூட ஒரு ஏலக்காய், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 2 துண்டு உடச்சி வச்சுருக்கேன். இதையெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இதை நான் மிக்சியில் அரைக்க போகிறதில்ல, கிரைண்டரில் தாங்க போட்டு விட போகிறேன். கிரைண்டரில் சேர்த்து அரைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கையில் ஆட்டுக்கல்லில் ஆட்டின டேஸ்ட்டு வரும். அதனால நான் கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். வறுத்த வேர்க்கடலையில் பார்த்திங்கன்னா பாதியாக பிரித்து எடுத்துட்டேன். இதை பார்த்திங்களா, இதில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம அரைக்க போகிறோம். இது அப்படியே தான் இருக்கும். இப்போ இதை ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நான் வெளியில் கொண்டு போய் பொட்டெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி கொண்டு வரேன். அதுக்கப்புறம் தான் ஆட்டக்கு போடணும். பாருங்கள், சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அரைக்கிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சுங்க. இப்போ நான் கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தாளிப்புக்கு போயிடலாம். இப்போது இந்த குருமாவுக்கு என்னென்ன தேவை, மசாலா அரைச்சாச்சு. அதுக்கு அடுத்ததான் என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம் வாங்க. கேரட்டு, பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், 2 கேரட்டு. இதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அன்னாசிப்பூ 2 அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி எடுத்திருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு பெரிய வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இதை அரைக்கணும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 2 தக்காளி. இதை தான் நம்ம சேர்க்க போகிறோம். புதினா இலை, மல்லி இலை கடைசியாக சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டை இடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குழம்பை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதை அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது வதக்கும் போதும் சரி, ஹை ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது அந்த டேஸ்ட்டு மாறாமல் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குங்க, நல்லா செவந்து வதங்கும். பாருங்கள், சூப்பராக பொடி பொடியாக காயை
அழகா வெட்டி கொடுத்துருக்காரு என் கணவர். பாருங்க, பாத்தீங்களா படிப்படியா சூப்பரா. காய் வெங்காயம் வெட்டுறதுல எல்லாம் எக்ஸ்பர்ட்டுங்க. இப்போ நம்ம குழம்புக்கு வந்துருவோம். வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம். நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடயே புதினாவையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு சூப்பர் காம்பினேஷன் பாருங்கள். கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. இந்த குருமாவுக்கு அட்டகாசமான ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கக்கூடிய மசாலா பொடிகள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மட்டன் மசாலா, இது தாங்க. இதையெல்லாம் சேர்த்து தான் இதுதான் நமக்கு டேஸ்ட்டும் கொடுக்க போகிறது. கூடுதல் டேஸ்ட்டுக்காக, காரத்துக்காகவும் இதுதான். இதையும் சேர்த்து தான் நம்ம வதக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா பொடிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு இதையும் மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டி விடலாம். இப்போது இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் இது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போயே நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் வேகாமல் போயிடும். அதனால கொஞ்சம் நேரம் இது கொதித்து வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய், நிலக்கடலை விழுதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் கொதிக்க வைக்கலாங்க. தேங்காய் விழுது சேர்த்தியாச்சுங்க. நல்லா இது கொதித்து வரட்டும். வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கணும். கொதித்து தேங்காயோட பச்சை வாசம் போகட்டும். அதுக்குள்ள நம்ம இங்கே சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்க. அது போடுறது யாரு? நம்ம சங்கர்குமார். ஆமாம், அவர் தான் போட்டாரு. நான் தேய்ச்சி கொடுக்குறேன் லைட்டாக. எண்ணெயெல்லாம் விடக்கூடாது. சரி, ஓகே. சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா போட்ட உடனே லைட்டாக எண்ணெய் விடலாம், அல்லது விடாமல் கூட உடனே திருப்பி போட்டுறணுங்க. ஒரு சைடு வேகட்டும்னு வெயிட் பண்ணக்கூடாது. உடனே திருப்பி போட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் மறுபுறம் திருப்பி போட்டு வேக வச்சோன்னா சப்பாத்தி ரொம்ப புஷ்ஷுன்னு வரும், சாஃப்டாகவும் இருக்கும். எப்படி வருது சப்பாத்தி? பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வருது பாருங்க. சப்பாத்திக்கு பேர் எப்படின்னாவே சங்கர்குமார் தான், பார்த்துக்கணும். சூப்பர், ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, புரோட்டாவுக்கு செம்மையாக இருக்குங்க, அல்டிமேட்டாக. இது வந்து ஹோட்டலில் வந்து நாங்கள் இந்த ஸ்டைலில் தான் வந்து குருமா, புரோட்டாவுக்கு குருமா வைப்போம். என்னென்னா காரம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது சப்பாத்திங்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம். இது போல தான் ரெண்டுக்கும் வித்தியாசம். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.